வணங்குது சார். ஓகே விளங்குது சார். ஓகே சரி வணங்குது சார். விளங்குது சார். வழங்குது. ஓகே சார் சார் சொல்லுங்க சார் நம்ம இன்னைக்கு குயிஸ் கொடுக்குறோம் தானே? ஆமா 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 நீ குயிஸ் கொடுக்குறோம் நம்ம 3 கேள்வி சார். 3 கேள்வி சார் அந்த 3 கேள்வியோட ஷார்ட் ஆன்சரும் கேள்வி எனக்கு அனுப்பிடுறீங்களா பர்சனலா? இருங்க கேள்வியும் ஷார்ட் ஆன்சர்ஸும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா நம்ம ஓகே சரி நம்ம கேள்வி பார்ப்போம். ஸ்டார் வந்து கடந்த வாரம் 13வது கேள்வியோட முடிச்சோம். கொஸ்டின் நம்பர் 13ஓட முடிச்சேன் நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 14 நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இன்னைக்கு. Okay, so the numbers 1, 4, 7, 10 and 13 should be written into the squares so that the sum of the three numbers in the horizontal na கிடைநிலை இப்படி போனீங்கன்னா horizontal, okay, row is equal to the sum of the numbers in the vertical column. Vertical அப்படின்னா செங்குத்து இப்படி, இது verticalனா this one vertical, இது வந்து horizontal. Okay, ஸோ நம்ம அவங்க 6 நம்பர் கொடுத்துருக்காங்க, 6 நம்பர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். பாக்ஸில் ஃபில்அப் பண்ண பிறகு the sum of the vertical column உள்ள சம்மம் இந்த horizontal column உள்ள இந்த சம்மம் வந்து must be equal. Okay, so what is the largest possible value of these sums? So what is the largest possible na maximum கேக்குறாங்க. So what is the maximum sum that we can get? Okay, இந்த இதுபடி ஃபாலோ பண்ணா. Okay, so who can answer? Sir, can Swarna answer? Yes, Swarna. So first I found out that the largest number have to be in the middle, which is 13. I find out that the largest... Wait. ஒண்ணு சொல்லுங்க. Okay, இதனால மத்தவங்களுக்கும் விளங்கணும்ல. Okay, so why நீங்க அந்த கான்செப்ட் போனீங்க, why the largest number must be in the middle? So that the sum can be equal. You choose the largest number in the middle because they ask for the largest possible value of the sums. Okay, so நீங்க எக்ஸ்பிளைன் பண்றப்ப மத்த ஸ்டூடண்ட்ஸும் சரி, நம்ம ஒரு கேள்வி டிஸ்கஸ் பண்ணாலும்
மேக் ஷூர் உங்களுக்கு கான்செப்ட் விளங்கணும். சும்மா நீங்க இது போட்டேன் அது போட்டேன் அப்படி இல்லை. ஓகே, கான்செப்ட் விளங்கி தான் மேத்தமெட்டிக்ஸ் செய்யணும். ஓகே, ஸோ இப்போ சுவர்ணாவோட கான்செப்ட் என்னது, ஏன் அவங்க வந்து மிடில் நம்பர் வந்து லார்ஜஸ்ட் நம்பரா போட்டாங்க சொன்னா, டு கெட் த லார்ஜஸ்ட் பாசிபிள். ஏன்னு சொன்னா இந்த சைட்லாம் வந்து அந்த கோலம் அந்த இங்க நீங்க ஏல போறதும் பில போறதும் அந்த வெர்டிக்கல் கோலம் மட்டும்தான் இஃபெக்ட் பண்ணும். ஏன் சில போற நம்பரும் டில போற நம்பரும் ஹாரிசான்டல்ல மட்டும்தான் இஃபெக்ட் பண்ணும். ஆனா மிடல்ல போற நம்பர் வந்து it will affect the vertical and column. ரெண்டையும் இஃபெக்ட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து இந்த மிடில் நம்பர். ஸோ the question they want the largest possible value. அதனால தான் அவங்க என்ன பண்றாங்க. ஓகே, சுவர்ணா எந்த நம்பர் சூஸ் பண்ணீங்க? 13 சார். இப்போதான் ஒரு ஆள் போறாங்க. ஓகே சரி. ஓகே, ஸோ அதனால தான் அவங்க 13, பிகாஸ் இங்க மிடல்ல 13 போட்டோம்னு சொன்னா வெர்டிகலும் சரி ஹாரிசான்டலும் சரி we can get the largest possible number lah. Okay, possible value. Okay, next அடுத்து என்ன பண்ணீங்க? So there's balance 4 numbers. So I find out the possible combinations for these numbers for the sum to be equal. Okay, so the balance number is 1, 4, 7, 10. and 10. Okay, so wait so நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த 4 நம்பர் இருக்குல்ல, இந்த 4 நம்பர் வந்து இப்போ நம்ம இந்த ABCDல போடணும். ஓகே, ஸோ பிரிச்சு போடுறப்ப பிகாஸ் 13 வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலா வந்துருச்சு. இப்போ நடுவில் போட்டதுனால வெர்டிக்கலுக்கும் ஹாரிசான்டலுக்கும் ஈக்குவலா ஷேரா இருக்குது அது. ஓகே, இப்போ இந்த ABCD இந்த 4 நம்பர் வந்து எப்படி பிரிச்சிங்க சொன்னா? So I found out the possible combination. 10 plus 1 is 11 and also 7 plus 4 is 11. Okay, so எப்படி பிரிச்சு போட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னா, the two number plus பண்ணா say இங்க ரெண்டு நம்பரும் equal to another two number. Okay, நீங்க plus பண்ணீங்கன்னா ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொன்னா what are the possible combination பாத்தீங்கன்னா சொன்னா which one சொன்னா 1 and 1, 10 and 1 sir. 1 and 10 then another இந்த சைடு 7 and 4. 7 and 4. Why? Because இங்க 11 கிடைக்கும், இங்கேயும் 11 கிடைக்கும். வேற பாசிபிள் இருக்கா? சேமா கிடைக்கிறது வேற பாசிபிள் இருக்கா? What are the possible alternative? Other possibilities இருக்கா? வேற possibilities? No sir. No. Okay, because வேற நீங்க போட்டீங்கன்னா இங்க 1 4 போட்டீங்கன்னா இங்க 5 வரும், அப்ப இங்க 7 10 17 வரும், அப்புறம் 7 4 னா 14 வரும், அப்புறம் 1 7 கிட்ட 8 வரும். அப்ப சான்ஸ் இல்ல, சேமா கிடைக்க சான்ஸ் இல்ல. ஓகே, அப்ப சேமா கிடைக்கணும்னா நீங்க கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணணும். எந்த ரெண்டு நம்பர் இங்கிட்ட வரணும், ரெண்டு நம்பர், so that the sum will be equal, left and right ஈக்குவலா இருக்கணும். லெஃப்டும் ரைட்டும் ஈக்குவலா இருக்கணும். so இங்க என்ன போட்டீங்க? அப்ப என்ன போட்டீங்க சொன்னா? 10 and 1 sir. 10 and 1 sir. இந்த 10 இங்க 1 Yes sir. இங்கிட்ட 7 and 4 sir. 7 and 4. Okay, if I put 4 7 இங்கிட்ட வந்து நான் 4 7 போட்டா இங்க 7 10 1 போட்டா ஓகேயா? Okay sir. Still you will get the same sum, the sum will be same, right? Horizontal and vertical. Yes sir. Yeah, ஏன்னா எல்லா பாசிபிளும் வேலைக்கு ஆகணும். நம்ம அப்பதான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து எப்படி செய்யறது? அவன் வந்து லார்ஜஸ்ட் பாசிபிள் வேல்யூ கேட்கறதுனால அவங்க கொடுத்துருக்க நம்பர்லயே யூ புட் த லார்ஜஸ்ட் நம்பர் இன் த மிடில். ஓகே, அப்பதான் அப்ப வெர்டிகலுக்கும் ஹாரிசான்டலுக்கும் அதுக்கு ஷேர் பண்ணும். ஓகே, அதுக்கு பேலன்ஸ் இருக்கிற நம்பர் 4 நம்பர்ஸ் வந்து நம்ம பாக்ஸ்ல போடணும். ஆனா சம் வந்து சேமா இருக்கணும். அந்த ரெண்டு நம்பர் ஏன் ரெண்டு நம்பர்னா இங்கிட்ட ரெண்டு நம்பர், மேல வெர்டிகலுக்கு ரெண்டு நம்பர். அப்ப நான் பாக்குறப்போ எந்த காம்பினேஷன்ல ஐ வில் கெட் த சேம் சம் வந்து சேமா இருக்கும் பார்த்தோம் சொன்னா 1 10 7 4 which we will get 11 and 11 ஓகே, சோ இங்க அவங்க முதல்ல சுவர்ணா அங்க வந்து இங்க 10 இங்க 1 போட்டாங்க. நீங்க இங்க 10 இங்க 1 போடுற சில பேர் இருப்பீங்க, இல்ல இன்னொன்னு வந்து 7 4 இங்க போறதுக்கு சில பேர் இருப்பீங்க. அப்படி போட்டாலும் you will get the same. ஓகே, சோ இங்க வந்து you will get 24 and you also you will get 24. ஓகே, கூட்டினீங்கன்னா 24 கிடைக்கும், இங்க கூட்டினாலும் 24. So the answer is why? So now
24, sir. 24. 4. Okay. சரி. Question number 2. Okay, in order to produce a newspaper பார்த்திருக்கீங்களா? நியூஸ்பேப்பர் நீங்க திருப்பி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது நியூஸ்பேப்பர் வந்து எப்படி அதோட அந்த பேஜஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகேயா? ஸோ சும்மா ஒரு இது சார் வருகிறேனே. ஓகே சரி, இது வந்து ஆக பாட்டம்ல உள்ள பேஜஸ்னு வச்சுக்கோமே. ஸோ அதுக்கு மேல புக்லெட் மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, அப்போ நம்ம ஒவ்வொரு பேஜா திருப்பி படிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ ஒரு என்ன சொல்லுவோம், புக்லெட் சொல்லுவோம்ல, அப்படி இருக்கும் நியூஸ் பேப்பர். ஓகே, ஸோ in order to produce a newspaper with 60 pages, okay, 60 pages. அப்போ ஸ்டார்டிங் ஒரு நியூஸ் பேப்பர் வந்து நீங்க ஒன்னா அப்படியே திறந்தீங்க சொன்னா கடைசி பேஜஸ் வந்து 60 பேஜஸ் இருக்கணும். ஓகே, you need 15 sheets. Okay, who can explain why for 60 pages newspaper we need 15 sheet? Anyone? இது யாராச்சும் சொல்ல முடியுமா? இது என்ன ஏன் அப்படி வந்துச்சு அப்படினு? Sir, 60 pages. Sir, பேர் சொல்லுங்கம்மா. Tarunya, sir. Tarunya from 6K. 6K. Okay, explain. Sir, so 60 pages equals to 15 sheets, sir. So one sheet equals to 4 pages. 15 sheet equals to 60 pages. Okay. Yeah, சார் ரெக்கார்ட் பண்றேன்னு. ஓகே சரி, அவங்க சொன்னது சரியா? அதாவது ஏன் வந்து இப்போ இதுக்கும் உங்களுக்கு ரிலேட் பண்ண தெரியணும். why 60 பேஜஸ்க்கு வந்து 15 ஷீட் தேவைப்படுது அப்படின்னா, நீங்க ஒரு ஷீட்டை வந்து நீங்க ஆஃபா மடிச்சிங்க சொன்னா, ஓகே, நியூஸ் பேப்பரோட ஸ்டைலா புக்லெட்டா ஆஃபா மடிச்சிங்க சொன்னா மொதல் பேஜ் வந்து எங்க இருக்கும்? பின்னாடி தான் இருக்கும். ஏன்னா நியூஸ் பேப்பர் வந்து இப்படி தானே இருக்கும், பாதி நீங்க ஒன்னு ஒன்னா தானே திறப்பீங்க. திறந்த பிறகு தான் அது வந்து ஒரு புக்லெட்டா மாறும். அப்ப ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ஒன்னு வந்து எங்க இருக்கும்? பாட்டம், பின்னாடி. ஓகே, லாஸ்ட் பேஜ் வந்து இங்கிட்டு இந்த பாட்டம். விளங்குதாமா? இஸ் இட் ஓகே? விளங்குதா நான் என்ன சொல்றேன்ட்டுன்னு? இந்த விளங்குது சார். இப்பல வந்து மொதல் பேஜ் இந்த அன்மியூட் பண்ணி சொல்லு. லெட்ஸ் சே இங்க அந்த தமிழ் ஓசை அப்படின்னு வச்சுக்கோமே, இந்த நியூஸ் பேப்பரை தமிழ் ஓசைன்னு வச்சுக்குவோம். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து எங்க போகும்? ஆக்சுவலி பின்னாடி தான் போகும். ஆக கீழே பின்னாடியில இருக்கும், பாட்டம்ல. தட் இஸ் ஃபர்ஸ்ட் பேஜ். இந்த லாஸ்ட் பேஜ் வந்து இங்கிட்டு ரெண்டாவது பேஜ் தான் வந்து எங்க இருக்கும்? இதுக்கு மேல உள்ளது. ஓகே, இது வந்து இப்ப பின்னாடி உள்ளது 1 அப்படின்னு சொன்னா நீங்க திருப்பினீங்கன்னா இது வந்து ரெண்டாவது பேஜஸ். ஓகே, இந்த பேஜஸ் யார் சொல்ல முடியும் இது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு? அது நியூஸ் பேப்பர்ல லெட்ஸ் சே 60 பேஜஸ் நியூஸ் பேப்பர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பின்னாடி அந்த ஆக கீழே பின்னாடி இருக்கும். 60 அப்படின்னு இது பின்னாடி இருக்கும். ஓகேயா? இப்ப இங்க வந்து என்ன பேஜ் நம்பர் இருக்கும்? இங்க என்ன நம்பர் இருக்கும் சொல்லுங்க? 59 sir. Here this one. இங்க 2 sir. இங்க வந்து 2. இங்க வந்து 59 sir. ஓகே, மூணாவது இது வந்து இது. ஓகே, ரெண்டாவது ஷீட்ல ஒன்னாவது ஷீட்ல இப்படி இருக்கு 4 பேஜஸ். 1 60 மேல வந்து 2 இங்க 59. ஓகேயா? ஓகே, அதுக்கு மேல உள்ள ஷீட்ல வந்து எப்படி இருக்கும்? இது வந்து ரெண்டாவது ஷீட் வச்சுக்கோமே. இங்க என்ன இருக்கும் கீழ சொல்லுங்க பாப்போம். Sir, up 3, down 4, and then after that 57. No, நான் asking bottom. Bottomல வந்து என்ன இருக்கும்? இது மேல உள்ள ஷீட் சொல்லிட்டு இருக்கேன். இது மேல இருக்கு, இது வந்து இது மேல இருக்கு. அப்படினா அங்க பின்னாடி bottomல என்ன இருக்கும்? 458 sir. எப்படிமா 4? ஏன்னா இது தானே வந்து இப்ப நம்ம ஒன்னு வந்து கீழ இருக்குன்னு சொல்றோம், நம்ம திருப்பிட்டோம். பார்த்தோன்னே நம்ம 2 இருக்கோம். அந்த மூணாவது பேஜஸ் எங்க இருக்கும் இப்ப? 3 எங்க இருக்கும் இப்ப? Up sir. அப்பா இந்த இதோட பாட்டம் தான 3ன்னு இருக்கும்.
ஏன்னா இந்த ஷீட் வந்து இதுக்கு மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு மேல இருக்கு. யா, அப்ப 1 2 அடுத்து நம்ம கண்ணுக்கு போறது வந்து இதோட பாட்டம் தானே, ரெண்டாவது ஷீட்டோட பாட்டம் தானே நம்ம கண்ணுக்கு போறோம். இங்க இருக்கும் திருப்புறதுக்கு 3. ஓகே, 3 முடிஞ்சோடனே இங்க மேல வந்து 4. சோ இங்க 3னா இங்க என்னவா இருக்கும்? இந்த சைடு உள்ள பாட்டம்ல 57. 57 என்ன இருக்கும்? 50 because 59. அப்ப இங்க என்ன இருக்கும்? அடுத்தது இந்த சைடு நீங்க நம்ம எப்படி பிரிச்சுக்குவோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, சரி. அப்ப முதல் ஷீட்ல கீழ வந்து 1, அங்க 60. ஓகேயா? மேல பாத்தீங்க சொன்னா 2, இங்க பாத்தீங்கன்னா 59 இருக்கும். ஓகேயா? அப்ப இது முதல் ஷீட் முடிஞ்சிருச்சு. இப்ப அதுக்கு மேல இப்ப ரெண்டாவது ஷீட் இருக்கு. இது வந்து ரெண்டாவது ஷீட் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஷீட்ல இங்க கீழ வந்து என்ன இருக்கும்? 3 sir. 3 நீங்க அப்படியே திருப்பினோடைய இத பார்க்க முடியும், இந்த இத பார்க்க முடியும். அப்ப இங்க என்ன இருக்கும்? 8 sir. 3 திருப்பினோடைய முன்னுக்கு இங்க வந்து 4 தானே இருக்கும். ஏன்னா இமேஜின் பண்ண கஷ்டப்படுறீங்க. 4 இருக்கும். ஓகேயா? சரி, அங்க வந்து இந்த ரெண்டாவது ஷீட் வந்து இந்த சைடுல வந்து இங்க என்ன இருக்கும்? பின்னாடி என்ன இருக்கும், முன்னாடி என்ன இருக்கும் சொல்லுங்க? பின்னாடி என்ன இருக்கும்? 8 sir. 8 sir. 58. இங்க என்ன இருக்கும்? 57. 57. இமேஜின் பண்ண முடியுதா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டுன்னு? ஓகே, சோ நீங்க பாத்தீங்க சொன்னா ஒரு பேஜஸ், ஒரு ஷீட்ல வந்து 4 பேஜஸ் நம்ம வைக்கலாம். ஆனா நீங்க ஒரு புக்லெட் மாதிரி அதை இமேஜின் பண்ணுங்க. புக்லெட் மாதிரி இமேஜின் பண்ணாதான் நீங்க செய்ய முடியும். ஓகே, so நீங்க every time நீங்க பாருங்க, the sum of the pages will be 61 because you see இது மியூட் பண்ணிருங்க, யாரோ மியூட் பண்ணல, மியூட் பண்ணுங்க. ஓகே, பின்னாடி 1 அந்த பின்னாடி 60, so 1 plus 60 you will get 61. முன்னாடி பாருங்க, இங்க 2 இங்க 59 இருக்கும். 2 plus 59 also 61. ஓகே, இந்த ரெண்டாவது ஷீட்ல வந்து இங்க 3 இங்க 58 இருக்கும். 3 plus 58 61. முன்னுக்கு வந்து இங்க என்ன இருக்கும்? 4 plus 57 61. பாத்தீங்கன்னா sum of the pages அது நம்ம இது வந்து 61, you will get 61. ஓகே, சோ நம்ம இந்த கான்செப்ட் இங்க யூஸ் பண்ண போறோம் கனெக்ட் பண்றதுக்கு. ஓகே, சோ நான் எக்ஸ்பிளைன் பண்றது. இப்ப இது இமேஜின் பண்றதுல யாருக்காச்சும் பிரச்சனை இருக்கா? நீங்க என்ன பண்ணுங்க, 2 A4 பேப்பரை பாதி பாதியா ஃபோல்ட் பண்ணி அது ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு நீங்க நம்பர் எழுதி பாருங்க. என்ன பாக்குறீங்க நீங்க பாருங்க. ஓகே, பிராக்டிகலா செஞ்சு பாருங்க. ஹேண்ட்ஸ்-ஆனா. ஓகே, ஒரு A4 பேப்பரை பாதியா அப்படி ரெண்டா பாதியா மடிச்சு ஃபோல்ட் பண்ணி அதே மாதிரி 2 A4 பேப்பரை அப்படி வச்சு இந்த மாதிரி ஆக்கிட்ட பிறகு நீங்க 1 திருப்புங்க. திருப்பின பிறகு அந்த பேஜை வந்து 2ன்னு போடுங்க. இங்கிட்டு பாக்குற பேஜ் வந்து 3. ஓகே, பின்னாடி ஒன்னொன்னா நீங்க பாக்குற பேஜஸ் மட்டும் திருப்பி பார்த்துக்கிட்டே வாங்க. அப்ப உங்களுக்கு இந்த கான்செப்ட் கொஞ்சம் விளங்கும் உங்களுக்கு. ஓகே, இங்க ஏன் சார் 57 போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னா நம்ம 60 பேஜஸ் பாக்கிறதுனால அங்கிட்டு 59 வரும். ஹலோ, ஓகே, மியூட் பண்ணிருக்கமா? ஓகே, சரி. இப்போ क्वेश्चन வந்து என்ன கேக்குறாங்க? ஓகே, क्वेश्चन வந்து இப்ப என்ன கேக்குறாங்க? In one such newspaper page 7 is missing. 7வது பேஜ் வந்து மிஸ்ஸிங் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, so which other pages are also missing from this newspaper? ஓகே, சரி. Who can answer? யார் ஆன்சர் பண்ண முடியும் அந்த கேள்விக்கு? எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? Anyone? இந்த கேஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இமேஜின் பண்ணி செய்யறதுனால. ஓகே, யார் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க? Sir, can Suvarna explain? Sir. என்னங்க, வேற யாருக்கு சான்ஸ் கொடுப்போம். வேற யாராச்சும் ஆன்சர் பண்ண முடியுமா? Sir, Tarunya. தருண்யா. ஓகே, தருண்யா ட்ரை பண்ணுங்க.
So the in front one is the missing in front one is 7 and 8, and the behind one is 53 and 54. ஓகே 7 and 8 ஓகே சரி அப்படி பேஜ் 7 மிஸ்ஸிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஓகே நீங்க பாருங்க நம்ம போட்டுக்கிட்டே வருவோம் ஓகே மொதல் பேஜ்ல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த கைடன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக ஓகே இங்க 1 பின்னாடி 1 இங்க பின்னாடி வந்து 16 இருக்கும் இங்க வந்து 259 ஆமாவாமா ஷீட் நம்பர் 1 Yes sir. ஷீட் நம்பர் 2 சொல்லுங்க பாப்போம் Yes sir. ஷீட் நம்பர் 2னா இதுக்கு மேல உள்ள சொல்றேன் இதுக்கு மேல வைக்கணும்ல அத சொல்றேன் ஓகே ஷீட் நம்பர் 2ல சொல்லுங்க இங்க என்ன இருக்கும் ஷீட் 2 3 and 58 sir. 3யும் இங்கிட்டு பின்னாடி என்ன இருக்கும் 58. 58 59 59 sorry sir. 58 சாரி 58 ஓகேயா 58 ஏன்னா இங்க 59 இங்க இருக்குல்ல ஓகே முன்னாடி இங்க இருக்கிறது சொல்லுங்க இங்க என்ன நம்பர் இருக்கும் 4 sir. 4 and இங்க என்ன இருக்கும் 57. 57 ஓகே மூணாவது ஷீட் சொல்லுங்க யார் ஆன்சர் பண்றா தருண்யாவா Yes sir. ஓகே குட் ஓகே ஷீட் நம்பர் 3 பின்னாடி என்ன இருக்கும் சொல்லுங்க 5 sir. ஓகே 4 ஓகே 5 இங்க என்ன இருக்கும் 56. 56 முன்னுக்கு என்ன இருக்கும் 6. 6 இங்க 55. 55 ஓகே ஷீட் நம்பர் 4 பாப்போம் Sir, ஓகே பின்னாடி எஸ் sir, can I go washroom? கேன் ஓகே சரி பின்னாடி என்ன இருக்குமா சோ கண்டினியூ 7 பண்ணி sir. 7 இங்க என்ன இருக்கும் 54. 54 முன்னாடி என்ன இருக்கும் 8 8 and and 53 sir. 53 அப்ப அவங்க சொல்லிருக்கிற நியூஸ் பேப்பர் மிஸ்ஸிங் ஆனது வந்து பேஜ் நம்பர் 7 அப்படின்னு சொன்னா இந்த ஹோல் ஷீட் வந்து மிஸ்ஸிங் ஆயிடுச்சு இப்ப ஷீட் 4 வந்து மிஸ்ஸிங் ஆயிடுச்சு மிஸ்ஸிங் ஆனதுனால இந்த பேஜஸும் மிஸ்ஸிங்கா இருக்கும் 8 53 54 ஏன்னா 7 மிஸ்ஸிங் சொல்லிட்டா சோ மத்த இந்த பேஜஸ் வந்து மிஸ்ஸிங் இருக்கும் அப்படின்னா 8 53 54 ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஹோல் ஷீட் 4 வந்து அப்படியே காண போயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் ஓகே சோ உங்களுக்கு என்ன கான்செப்ட் தெரியணும் இன்னொரு கான்செப்ட் வந்து ரெண்டு பேஜஸ் நீங்க மிஸ் ஆட் பண்ணீங்கன்னா 51 வருது தெரியும் அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இன்னொரு வழியிலையும் கண்டுபிடிக்கலாம் இல்ல நீங்க கொஞ்சம் அது கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னா நீங்க இப்படி படம் வந்து செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு வேணும் ஓகே அந்த பேஜஸ் வந்து உங்களுக்கு கிளியரா வேணும் ஓகே சரி now question number 60 okay in the adjacent picture we see that 1 plus 3 plus 5 plus 7 equals to 4 times 4 okay sorry how big is on the 1 to 19 in the middle dot வந்து என்ன அர்த்தம்னா அடுத்து வந்து 8 plus 9 plus 10 அவங்க எழுதல ஏன்னா நம்பர் வந்து அந்த சீக்வன்ஸ் நீட்டா இருக்கிறதுனால இன் தோரணி நீட்டா இருக்கிறதுனால இந்த மாதிரி டாட் டாட் போட்டுருவாங்க அப்ப நீங்க நினைக்காதீங்க 7 அதோட 17 போயிட்டாங்கன்னு நோ இந்த டாட் வந்து என்ன அர்த்தம் மிடில் ஒரு நம்பர் அடுத்து 8 plus 9 plus 10 11 12 அப்படியே கண்டினியூவா அப்படி எழுதுவாங்க ஓகே சரி so now இது எப்படி how they get the sequence based on the diagram இந்த diagram பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த sequence கிடைச்சிருக்கு ஓகே so முதல் டாட் தான் 1 அடுத்து பாத்தீங்கன்னா 3 டாட் அதனால தான் 3 then we got 5 dots then we got 7 dots okay so now who can explain Sir, can I explain, sir? It's me, Arul Jesigan, sir. Arul Jesigan okay சரி சொல்லுங்க Sir, if நம்ம வந்து வந்து அந்த நம்பர் சென்டென்சஸ் அந்த ப்ளஸ் பண்ற நம்பர் சென்டென்சஸ் வந்து நம்ம ஃபில் அப் பண்ணிரணும் அந்த டாட் டாட் வந்து நம்ம ஃபில் அப் பண்ணனும் ஓகே சோ நீங்க எப்படி செஞ்சீங்க 1 plus 3 plus 5 plus 7 plus 8 அப்படியா இதா எஸ் சார் ஓகே சரி செஞ்சிட்டு சார் எல்லாத்தையும் செஞ்சிட்டோனே 100 கிடைக்கும் சார் சோ அப்ப வந்து
ஆன்சர் A வந்து 10 times 10 வந்து 100 வரும். ஸோ அப்போ வந்து ஆன்சர் வந்து 100 சார். Okay, so when you plus everything, அவர் என்ன சொல்றாரு, இந்த சீக்வன்ஸ் இந்த மிடில் உள்ளதையும் நம்ம எழுதிட்டு நீங்க எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி எல்லாத்தையும் பிளாஸ் பண்ணினா you will get 100. Okay, so இந்த 100ல வந்து சரி ஏன் வந்து 10 times 10 because இந்த 100 வந்து எந்த two product when you multiply you will get 100 அப்படி பார்க்கறாரு. ஓகே, அப்ப 10 times 10 தான் அந்த உங்களுக்கு வந்து 100 கிடைக்கும். இது வந்து 121, 144, 169. ஸோ சரிங்களா, மல்டிப்ளை பண்ண தெரியும் உங்களுக்கு. ஓகே, அப்ப அதை பேஸ் பண்ணி 10 times 10 அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, சரி, வேற யாராச்சும் வேற வழியில செஞ்சீங்களா இப்படி நம்ம பிளாஸ் பண்ணுறதுக்கு? got any other way to solve this problem? செஞ்சீங்களா? இல்லைம்மா, யாராச்சும் வந்திருக்காங்களான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, சரி, இருக்குங்களா? anyone want to share? சரி, நான் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு அந்த arithmetic and geometric பத்தி கொஞ்சம் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இங்க வந்து நம்ம arithmetic-ஓட கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, so now you got any other options? No, sir. I use this method. Okay. See, okay. So, sequence வந்து நான் ஏற்கனவே இன்ட்ரோடியூஸ் பண்ணது மாதிரி we got arithmetic and geometric. Okay. So, arithmetic அப்படின்னா this is actually arithmetic, you know. எப்படி arithmetic கண்டுபிடிக்கிறது? So, 1 plus 3 plus 5 plus 7, it's arithmetic. Why arithmetic? Every time when I minus, the difference will be 2. Okay? 3 minus 1, 2. 5 minus 3, also 2. 7 minus 5, 2. So, in the sequence, the difference will be 2. Always 2. Okay? After difference, same arco, then and the sequence we call as arithmetic. Arithmetic progressions. Better word is progressions. Okay, so இப்போ நான் வந்து arithmetic progressions வந்து நாங்க யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு நான் பார்க்கறேன். ஓகேனா, சரி, ஸோ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க இதுபடி பார்த்தா 1 plus 3 plus 5 plus 7 equals to 4 times 4 means 4 square. Yeah, 4 square அப்படின்னு சொன்னா got 4 terms. 4 terms வந்து இந்த 4 terms இருக்குல்ல, இந்த terms சொல்லுவோம். இதை 4 terms இருக்கு, 1 2 3 4 terms. அதான் 4 times 4 square. அப்ப இப்ப இந்த இதுல வந்து எத்தனை terms இருக்குன்னு கண்டுபிடிச்சோமா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 5 terms 5 times 5. 6 terms இருந்துச்சுன்னா 6 times 6 like that. Okay, so இப்ப 1 plus 3 plus 5 plus 7 dot until 17 plus 19ல எத்தனை terms இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, ஸோ அதுக்கு இப்போ எத்தனை terms இருக்குன்னு அப்ப நீங்க எழுதுனா, இப்போ அவங்க எழுதியிருக்காங்க, இது எத்தனை terms இருக்குதுல, எத்தனை terms கண்டுபிடிக்க பார்ப்போம். இந்த அருள் தேசிகன் செஞ்ச மெத்தட் படி பார்த்தா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நான் எதுவும் இடையில விட்டுட்டானா? No, sir. Correct, sir. 16, sir. 16 terms. Okay, so okay, இப்போ நம்ம வந்து நம்பர் ஆஃப் terms வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி நம்பர் ஆஃப் terms கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னா what we can do, இதை வந்து the last term ஆக்கிக்க வேண்டியதான். ஓகே, லாஸ்ட் term tn. ஓகே, ஸோ tn லாஸ்ட் term ஆக்கணும்னு சொன்னா a plus n minus 1, இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸா இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வருதா அப்படின்னு பாருங்க. ஓகே, ஸோ 19. ஓகே, ஸோ இந்த tn வந்து arithmetic வந்து பார்த்தோம் சொன்னா a n minus 1 times d, இதுதான் arithmetic-ஓட டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த a வந்து the first number and d is the difference. ஸோ a பார்த்தீங்கன்னா 1 plus n minus 1 times d வந்து difference வந்து every time we get 2, 2 கிடைக்குதுல, equals to 19.
ஓகே 19. ஸோ இது நீங்கள் செட்டில் பண்ணீங்கன்னா 1 2n minus 2 எப்படி இது மல்டிப்ளை பண்ணுவாங்க இதையும் மல்டிப்ளை பண்ணுவாங்க. மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் 2n 2 times n 2n. இதை ஏற்கனவே ஒரு இந்த முதல் ஸ்லைட்ல ரெண்டாவது ஸ்லைட்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க அதை எப்படி மல்டிப்ளை பண்ணி எப்படி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்ட்டு. ஓகே 19. ஸோ இதை நீங்கள் செட்டில் பண்ணீங்க சொன்னால் யூ வில் கெட் what 2n equals to 19 minus 2 ஓகே plus 2 minus 1 அப்படின்னா 21 minus 1. So 2n is equal to 20, n is equal to 20 over 2 equals to 10. We got 10 terms. Okay, 10 அதாவது இந்த 19வது வந்து 10 terms. Okay, இந்த ஃபார்முலா படி பார்த்தா இந்த tn is equal to a plus n minus 1 times d. இந்த ஃபார்முலா படிச்சா இந்த tn வந்து இந்த 19 வந்து 10வது terms. அப்படின்னா n equals to 2 ல. ஓகே, ஸோ நம்ம சொன்னது போல n கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அதாவது n 4னா 4 times 4 அப்படின்னு நாங்கள் போட்டிருக்காங்க. இப்போ இங்க வந்து 10 இருக்கிறதுனால 10 times 10. ஓகே, 4 terms இருந்தா 4 times 4, 5 terms இருந்தா 5 times 5, 6 terms இருந்தா 6 times 6. So since we got 10 terms, okay, so 10 times 10. Okay, so இங்க பார்ப்போம். இங்க நான் சார் பிழையா போட்டிருக்கேன், யாரும் கவனிக்கல. அதனால தான் நம்மளுக்கு 14 வந்துருச்சு. ஓகே, 7 முடிஞ்சோன்னு என்ன வரணுமா? இந்த சீக்வன்ஸ் படி பார்த்தா 9 sir 9 சார் 9 சார் 11 9 11 13 15 17 19. Okay, now we calculate the number of terms. 1 2 3 4 5 6 7 8 9 10 terms இருக்கு. n is equal to 10. அப்ப நம்ம பிளாஸ் பண்ண தேவையில்லை. நீங்க பிளாஸ் பண்ணி ஏதாவது இடையில மிஸ்டேக் ஆச்சுன்னு சொன்னா ருகிலா. ஓகே, அப்ப இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். எப்படி இந்த கான்செப்ட் இப்ப 4 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால 4 times 4. இப்ப இது எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு நம்ம இந்த அரித்மெட்டிக்கோட ஃபார்முலா வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம். இல்ல சார் எங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா also you can do this. நீங்க எழுதி சீக்வென்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு எத்தனை டேர்ம்ஸ் மட்டும் கனெக்ட் பண்ணுங்க. you no need to plus, no need to find the sum. அப்ப 10 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால so this one equals to 10 times 10. எப்படி இது வந்து 4 times 4 டேர்ம்ஸ்க்கு இது 10 times 10ல. so answer is 8. இது வந்து ஒரு வழி. அருள் டிசிகன் சொன்ன மாதிரி நீங்க அதை சம் கண்டுபிடிச்சு 100 வரும். 100ஓட இது வந்து 10 times 10 அப்படியும் முடியும். ஓகே, வெரி குட். ஓகே, திஸ் क्वेश्चन கண்டுபிடிச்சிங்களா? யாருக்காச்சும் விட கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சாமா? ஆமா. ஓகே, வாட்ஸ் ஆன்சர்? வெயிட், ஆன்சர் ஏன் இல்லைங்க? ட்ரை பண்ணலாமா சார்? வெயிட் ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் அங்கெல்லாம் வருது. 17 Okay. So now The answer is பண்ணலாமா? ஒரு நாள் பேசுறீங்க, நிறைய பேர் பேசுறீங்க, அது விளங்க மாட்டேங்குது. கர்மன் சார் நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். ஓகே, சொல்லுங்கம்மா. சார் துளசி பேசுறேன். துளசி, சொல்லுங்க டீச்சர். அங்க ஜெய்டேஃப்னு இன்னும் உள்ளுக்கு மசூ பண்ணல சார். ஜெய்டேஃப் ஓகே. எனக்கு சர்மிதாவா? சாரோ இருக்காரு. 5K சார். சர்மிதாவா சவிதாவா? அவங்க இன்னும் அக்செப்ட் பண்ணலன்னு போட்டுருக்காங்க. சவிதா ஓகே. இது பண்ண சொல்லுங்க, ரிக்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க. வாட்ல ரிக்வெஸ்ட்ல ஓகேமா சார். இன்னொன்னு பிள்ளைங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கூகுள் ஃபார்ம் இப்ப ஈஸி பண்ண வேணாம். சார் வந்து கேள்வி கேட்பாரு, கேள்வி கேட்டு 10 நிமிஷத்துல நீங்க அதை ஈஸி பண்ணி உடனே அனுப்பிடணும்.
சார் டைம் கொடுப்பாரு. அந்த நேரத்துல தான் அந்த கூகுள் ஃபார்மை ஈஸி பண்ணும். 10 to 15 minutes தான். ஓகே சரி. Okay. அவங்க ரிக்வெஸ்ட் பண்றாங்களா? ஓகே போட்டிருக்கேன். ஓகே ஓகே அட்மிட் பண்ணிட்டேன். ஓகேமா சரி. வாட்ஸ் ஆன்சர்? Sir, the answer is 8, sir. C. The answer is 8. Okay, Sona. சொல்றேன் சஸ்வி. மத்தவங்க மீட் பண்ணிடுங்க. ஒரு ஆள் ஆன்சர் பண்ணிட்டோம். மத்தவங்க மீட் பண்ணிடுங்க. ஓகே. Sona. Yes, sir. Okay, start. So, sir, the answer is 8. So, how I got the answer 8 is I found out that all the 5 petals white, there's one combination. Okay. One And then- combination. Yes, all of them white. Okay, next. And then I found out there's also another combination for all of them are black. All black, huh? Yes, sir. Because same color சொல்லிட்டாங்களே, also just one color சொன்னதுனால okay. So yeah, வந்து அவங்க எல்லாம் இது எடுக்கறாங்க அப்படினு சொன்னா the flower can also be just one color. ஒரு கலர்லயே இருக்கலாம் அப்படினா அப்பனா எல்லாமே white-ஆ இருக்கலாம் ஒரு combination. Another combination வந்து all the petals can be in black in color. So அது வந்து another combination. Okay. Next. So after that, I found out that a flower with 1 petal black and 4 petals white, there's also one combination. Okay. எப்படி சொல்லுங்க? I find out that 1 petal black and 4 One black and 4 white, sir. 4 white. Yeah, 4 white. Okay. இது ஒரு combination. Then And then after that, 1 white and 4 black, sir. 1 white, 4 black. Okay. Then And then after that is 2 black and 3 white, sir. They have 2 different ways, 2 combinations for that. okay. So அஞ்சாவது சொல்லுங்கம்மா திரும்பியும். 2 black and 3 white. There are 2 different ways, sir. Okay. Then 3 different ways. 2, sir. 2 different ways. Okay. And then after that, 2 white and 3 black, sir. 2 white, 3 black. Just now 2 black, Yes, sir. 3 white, then 2 white, 3 blacks. Okay. Then There's 2 different ways for this, sir. there's also 2. Wait. Okay. So இது வரைக்கும் எத்தனை combination கிடைச்சிச்சு உங்களுக்கு? Sir, I got 8, sir. 8 combinations. 1, 2, 3, 4, 2, 2. So altogether 8. Yes, sir. Okay. So we check one by one. So அவங்க என்ன requirements கொடுத்திருக்காங்க? Got 5 petals. Okay. So she wants to color in the flower using the colors with white or black. White or black mix பண்ணி அடிக்கலாம். இல்லன்னு சொன்னா அவங்க இன்னொரு இதுவும் கொடுத்திருக்காங்க. Can also wear just one color. அப்படின்னா எல்லா பெட்டல்ஸும் 5 பெட்டல்ஸும் 5 பிளாக்காவும் இருக்கலாம், 5 ஒயிட்டாவும் இருக்கலாம். ஓகே. அப்ப எத்தனை வேல வந்து நம்ம கலர் பண்ணலாம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே. அப்ப நீங்க வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நீங்க எழுதணும். பிகாஸ் இந்த 5 points questions பாத்தீங்கன்னா சொன்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஓகே. நீங்க நிறைய அனாலிசிஸ் பண்ணி நிறைய டேட்டா எடுக்கிற மாதிரி இருக்கும் கேள்வி. ஒரு ஸ்டெப்ஸ்ல முடிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அது லாங் கொஸ்டினா இருக்கும். யா சரி. அப்ப என்னென்ன காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தோமா, ஒன்னு கிளியரா எல்லாமே நம்ம ஒயிட் அடிச்சிடலாம். பிகாஸ் அவங்க சொல்லியிருக்காங்க கேன் ஜஸ்ட் இன் ஒன் கலர் அப்படின்னா எல்லாமே ஒயிட் அடிக்க சான்ஸ் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் எல்லாமே பிளாக் அடிக்க சான்ஸ் இருக்கு. அப்ப இது ஒரு காம்பினேஷன், இது ஒரு காம்பினேஷன் கன்ஃபார்ம் அது வந்துடும். ஓகே. ஸோ வேற என்ன சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க ஒண்ணு வாங்க. ஓகே. ஒரு பிளாக் அடிச்சுட்டு 4 ஒயிட். ஓகே. இது ஒரு காம்பினேஷன். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் 4 பிளாக், இது ஒரு காம்பினேஷன். ஸோ யூ ஆல்ரெடி காட் 4. 4 காம்பினேஷன், 4 விதமா நம்ம அந்த இதுக்கு அடிக்கலாம். ஓகே. ஸோ வேற அப்படி நம்ம வந்து ஒன்னு எடுத்தோம், 1 பிளாக் எடுத்து 4 ஒயிட், 1 ஒயிட் எடுத்து 4 பிளாக். இப்ப 2 பிளாக் எடுத்து 3 ஒயிட். ஏன்னா 5 பெட்டல்ஸ்ல 2 பிளாக் 3 ஒயிட், இல்லைன்னா 2 ஒயிட் 3 பிளாக். ஸோ நீங்க திருப்படியும் 3
இந்த 2 பிளாக் போட்டுட்டோம், அப்போ 3 பிளாக் அப்படின்னு போட்டீங்கன்னா அது இதுக்கு சமமாயிரும். இந்த 2வது இதுக்கு வந்தீங்கன்னா நீங்க திருப்பி இங்கேருந்து 2 பிளாக் 3 ஒயிட், we got 2 different ways. 2 விதமா நம்ம அதை ஷேட் பண்ணலாம். ஏன்னா 2 பெட்டல்ஸ் வந்து 2 வேற வேற இடத்துல அடிக்கலாம்ல. அதே மாதிரி 2 ஒயிட் 3 பிளாக்கும் we got 2 different ways. ஓகே, ஸோ இதை விட்டுட்டு வேற காம்பினேஷன் நம்மளுக்கு இல்லை. ஏன்னா இது 2 வழியா அடிக்கலாம். இதையும் 2 பெட்டல்ஸ் வந்து ஒயிட் மாற்றி மாற்றி அடிச்சு 3 பிளாக் வந்து மாற்றி மாற்றி அடிக்கலாம். ஓகே, அப்போ பார்த்தீங்க சொன்னா இந்த காம்பினேஷன்ஸ் தான் நம்ம இந்த ஃப்ளவர் அடிக்க சான்சஸ் இருக்கு. ஓகே, இதை விட்டுட்டு வேற வழியில வேற ஆப்ஷன்ஸ் இருக்கா? கிடைச்சிச்சா சொல்லுங்க. ஸோ இப்படி ஒன்று இருக்கு சார், நோ சான்ஸ் இருக்கு அடிக்கிறதுக்கு அப்படின்னு எதுவும் இருக்கா? பிகாஸ் இது வெரி கிளியர், இந்த சைட் வந்து வெரி கிளியர். பிகாஸ் எல்லாமே ஒயிட் ஒரு ஆப்ஷனு, எல்லாமே பிளாக் ஒரு ஆப்ஷனு. ஒரு பிளாக் 4 ஒயிட், ஒரு ஒயிட் 4 பிளாக். ஓகே, அப்போ இங்கே ஒரு பிளாக் எடுத்ததுனால அப்போ அடுத்தது நான் வந்து 2 பிளாக் போகிறேன். மூணாவது கேட்டகரி போகிறோம். 2 பிளாக், 2 பிளாக்னா அப்போ 3 ஒயிட் ஆயிரும். இன்னொன்று வந்து இங்கே ஒரு ஒயிட் இருக்கனால 2 ஒயிட் எடுத்துக்கிட்டா 3 பிளாக். ஓகே, ஸோ இதை விட்டுட்டு வேற இல்லை, வேற சான்சஸ் இங்கே இல்லை. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா we got 8 combinations. Okay, சரி. Later I want to teach you one more concept. Last week I teach you about permutations. Still remember எப்படி வந்து country அந்த word வந்து நிறைய alphabets இருக்கு. How many ways I can rearrange? திருப்பி நான் அந்த alphabetsலாம் மாற்றி மாற்றி போட்டு எத்தனை பாசிபிலிட்டிஸ் வேர்ட் எனக்கு புதுசாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு, சான்சஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ தேட் இஸ் permutations. ஓகே, இன்னைக்கு வந்து ஐ வாண்ட் டு டீச் யூ காம்பினேஷன்ஸ். ஓகே, காம்பினேஷன்ஸ் வந்து நான் அடுத்த கொஸ்டின்ல நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த கொஸ்டினா இந்த கொஸ்டின்ல வந்து ஐ வில் டீச் யூ காம்பினேஷன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி வரும் அப்படின்னு நான் அதில் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ answer is 8 possible chances lah. Okay, question number 80. What fraction of the square is gray? Okay, so in the pathing sona it is a square. How I know it is a square? Anyone can tell? 60 இது ஒரு சதுரம். ஏன் இது ஒரு சதுரம் சொல்றேன்? 60 சொல்லுங்க. Sir, can I tell, sir? Wait, நம்ம 6க்கு வாய்ப்பு கொடுப்போம். 60 ஒரு ஆள் சொல்லு. ஏன் அது வந்து நான் சதுரம் சொல்றேன்? நான் பார்த்தோன்னே அது சதுரம் எனக்கு தெரியுது. படத்தை வச்சு சொல்லக்கூடாது நீங்க. ஓகே, படம் சதுரம் மாதிரி இருக்கு சார், அதனால நோ, படத்தை வச்சு சொல்லக்கூடாது. ஏன் அது சதுரம்? Anyone? 60. Okay, 6K சொல்லுங்க ஒரு ஆளு. Sir. Yes. Sir, if 4 cm plus 2 cm is actually 6 cm. So இப்போ ஒரு ஸ்கொயர்னா ஒவ்வொரு சைடும் வந்து ஒரே லென்த்ல தான் இருக்கும் சார். ஸோ அப்போ இந்த அப்போ ரைட் ஹேண்ட் சைடோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோ பாட்டமோ எல்லாமே ஒரே லென்த்ல தான் சார் இருக்கும். ஓகே, வெரி குட். ஓகே, ஸோ எனக்கு எப்படி இது சதுரம் அப்படி தெரியுது அப்படின்னு சொன்னா லென்த்தும் வீட்டும் நீங்க பார்க்கணும். நீளமும் அகலமும் என்னத்துல இருக்குன்னு. நீளம் பார்த்தீங்கன்னா RCM, அகலமும் RCM தான். ஓகே, சேமா இருக்கிறதுனால கன்ஃபார்ம் இட்ஸ் ஸ்கொயர்ல சதுரம். ஓகே, ஸோ வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் கிரே? ஓகே, who can answer? Sir, வேற ஆள் சொல்லுங்க. Sachin try பண்ணலாமா? ஓகே, சச்சினா ட்ரை. சச்சின் சார், அந்த கிரே ரீஜன், அந்த கிரே பார்ட் இருக்குல, அந்த ட்ரூ ட்ரையாங்கிள், the gray region is the area between two triangles that start from the bottom. அந்த இப்ப 4 cm 2 cm இருக்குல, அது ரெண்டு ப்ளஸ் பண்ணா வந்து அந்த பிக் ட்ரையாங்கிள் பேஸ் கிடைக்கும். ஓகே, வெயிட். சச்சின் வெயிட் பண்ணுங்க. இது லேபிள் பண்ணிக்கிறேன். இது A, இது B, இது C. சொல்லலாமா? இப்போ சொல்லுங்க. சோ அந்த 4 cm 2 cm ப்ளஸ் பண்ணா 6 cm கிடைக்கும் சார். சோ 6 cm வந்து அந்த பிக் ட்ரையாங்கிள் அந்த 6 cm இருக்குல, அந்த 6 cm நீங்க இந்த பார்ட் 3 கிடைக்கும். சோ 6 cm பாதி வந்து 3. நீங்க அது
divide பண்ணா small triangle base கிடைக்கும் sir. 6/3 வந்து அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா ஹைட் கிடைக்கும். ஸோ 6/2 பண்ணா 6 பண்ணா ஸோ போச்சியம் த ஹைட். ஸோ அந்த ஹைட் ஓவர் அந்த பிக் ட்ரையாங்கிள். ஸோ ஆன்சர் வந்து 4/6. அந்த 4/6 வந்து simplify பண்ணணும். ஸோ த ஆன்சர் இஸ் 2/3. ஒரு ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து 1/2 சார். ஸோ 2/3 டைம்ஸ் 1/2 பண்ணணும். இப்ப 2/3 இருக்குல்ல 1/2 இருக்குல்ல அந்த ரெண்டு 2 பண்ணா 1 கிடைக்கும். ஸோ 1 + 1 1 3 டைம்ஸ் 1 3. ஸோ அது ஈக்குவல் பண்ணா 1/3 சார். அந்த கிரே கலர்ஸோட ஃபிராக்ஷன் வந்து 1/3. Okay. So answer is A. Okay. சரி. மீட் பண்ணிருக்கியா? எஸ் சார். மீட் பண்ணிருங்க. ஓகேயா? ஓகே சார் வந்து ஐ கிவ் அதர் வேலாம். ஓகே, இன்னொரு வழி நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கொயர் அண்ட் அதோட ஏரியா வந்து ஃபுல் ஏரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்கொயரோட ஃபுல் ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்? லென்த்தையும் வெயிட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. லென்த் அண்ட் வெயிட். ஓகே, ஸோ லென்த் வந்து இப்போ 6, வெயிட்டும் 6 தான். ஸோ த ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் டைம்ஸ் வெயிட். தட் மீன்ஸ் 6 times 6, 36 cm square. அப்போ இந்த ஸ்கொயரோட ஃபுல் ஏரியா வந்து 36. ஓகே, ஸோ நார்மலி நம்ம இது இந்த கேள்வி நம்ம சிலபஸ்னு இந்த கேள்விகள் இருக்கு. ஓகே, நார்மலி ஒரு பெரிய டயக்ராம் கொடுத்துட்டு அது ஏதாவது ஷேடட் அன்ஷேடட் கொடுத்துட்டு அதோட ஏரியா கேட்டேன்னு சொன்னா, ஸோ வாட் இஸ் த கான்செப்ட்? கான்செப்ட் வந்து ஓகே, கான்செப்ட் இஸ் ஃபைண்ட் த total area, okay, minus weight. இப்போ வந்து அவன் வந்து ஷேடட் கேட்குறானா, ஷேடட் கேட்டான்னு சொன்னா இல்லை இப்போ அன்ஷேடட் ஷேடட் கேட்குறாங்க. ஓகே, ஷேடட் கேட்குறாங்க, அதாவது கோடு கீறப்பட்டது இல்லைன்னா கருமையாக்கப்பட்ட அந்த மாதிரி இருக்குல்ல ஷேடட் பண்ணது. ஸோ அதோட ஏரியா கேட்குறாங்களா. ஸோ வாட் யூ டூ, calculate the total area you minus with unshaded region. ஷேடட் கேட்டாங்கன்னு சொன்னா total you minus with unshaded region. அப்படி ஷேடட் அன்ஷேடட் கேட்டாங்கன்னா டோட்டல் மைனஸ் வித் ஷேடட் மாற்றி வரணும். இது ஷேடட் கேட்டதுனால அன்ஷேடடோட மைனஸ் பண்ணுறீங்க. அப்படி அன்ஷேடட் கேட்டானா ஷேடடோட மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுலபமாக நீங்கள் முடிக்கலாம். இப்போ இதில் எது உங்களுக்கு வேணும்? இப்போ டோட்டல் ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 36. ஓகே, இப்போ அன்ஷேடட் ரீஜனோட ஏரியா பார்க்கணும். அன்ஷேடட் ரீஜன் வந்து யாரு? அதாவது அந்த ஒயிட் கலர் இருக்கிறது வந்து இந்த ஏவும் சியும். ஓகே, இந்த ஏவும் சியும் தான் அன்ஷேடட். இப்போ ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்? ஹவு டு கால்குலேட் தி ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ரைட் ஆங்கிள்னா இந்த 90 degrees இருக்கிற ட்ரையாங்கிள். ஸோ திஸ் இஸ் ஹைட் அண்ட் திஸ் இஸ் பேஸ். இது வந்து ஆக்சுவலி ஹைப்போதனஸ் சொல்லுவோம். ஹைப்போதனஸ். ஓகே, ஸோ இந்த இன்க்ளைனா இருக்கிறது எப்பயுமே நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது ஃபார்முலாவில். ஸோ ஹவு டு கால்குலேட் த ஏரியா? ஏரியா இஸ் ஹைட் யூ மல்டிப்ளை வித் பேஸ் டிவைட் பை 2. ஹைட் என்னவோ அதை எடுத்து பேஸோட மல்டிப்ளை பண்ணி டிவைட் 2 பண்ணிங்கன்னா அந்த ஏரியா, அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, இப்போ நம்ம இதை பார்ப்போம். இதில் எனக்கு தெரியும் ஹைட் வந்து இந்த இந்த வெள்ளை கலர் இருக்குல்ல, இந்த ஏ இருக்குல்ல, அந்த ட்ரையாங்கிள் மட்டும். ஓகே, ஹைட் வந்து 4, பேஸ் ஆஃப்கோர்ஸ் 6 பிகாஸ் 6 தானே டோட்டல். அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த ஏயோட ட்ரையாங்கிள் மட்டும். ஸோ அக்கார்டிங் டு ஃபார்முலா ஹைட் வந்து 4, பேஸ் வந்து 6 டிவைட் பை 2. ஸோ 1 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2. இங்கே வந்து 1, இங்கே 4 வந்து கட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இது 2. 2 times 6 12. ஓகே, அப்போ இந்த ஏரியா வந்து 12. இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 12. இதோடையும் 12 தான். ஓகே, இல்லைன்னா நீங்க கண்டுபிடிங்க, போட்டு பாருங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ஏ, ஏரியா ஆஃப் பி. ஓகே, அதே தான். பேஸ் ஹைட் வந்து இப்போ 6. இங்க இருந்துங்க பேஸ் வந்து இந்த இன்க்ளைனா சாஞ்சு இருக்குல்ல, அது எடுக்கக்கூடாது கணக்கில். இதுவும் எடுக்கக்கூடாது கணக்கில். அந்த சைட் வந்து நீங்க எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ 6 times 4 divided by 2. ஸோ 3 times 4 12. சேமாக தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா
இதோட ஏரியா 12, இதோட ஏரியாவும் 12, டோட்டலா ஏரியா வந்து 36. இப்ப நமக்கு தேவையான எல்லா இன்ஃபோவும் இங்க இருக்கு. ஓகே, கான்செப்ட் என்ன கான்செப்ட்? ஷேடட் ரீஜனோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு யூ கால்குலேட் த டோட்டல் ஏரியா. மொத்தமா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருங்க. டோட்டலாவே அந்த டயக்ராம் ஏரியா எவ்வளோ மைனஸ் வித் அன்ஷேடட். ஓகே, ஏன்னா ஷேடட் வேணும் அப்படின்றதுனால. ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ டோட்டல் வந்து 1. எப்பயுமே நீங்க டோட்டல் இங்க வந்து இப்போ இந்த மாதிரி கேள்விக்கு வந்து டோட்டல் வந்து ஈக்குவல்ஸ் டு 1, 1 ஆர் இப்போ டோட்டல் ஏரியா வந்து 36. நீங்க 36/36 ஃபிராக்ஷனுக்கு மாத்திரப்போ. ஓகே, இதுதான் வந்து டோட்டல் 1. ஏன்னா 1 என்ன அர்த்தம்? இது ஆக்சுவலி 1 வேர்ட். 36/30 நியூமரேட்டரும் டினோமினேட்டரும் சேம் ஆன்சர் சொன்னா வில் பி 1. ஓகே, ஸோ இந்த டோட்டல் ஏரியா நீங்க 1ன்னு போட்டு கூட மைனஸ் பண்ணலாம். ஆனால் ஏன்னா ஃபைனலி அது வந்து 36/36 மாறிடும். ஓகே, அந்த 1 வந்து நான் ஏன் 36/36 போட்டுக்கிட்டேன்னு சொன்னா இன்னும் டோட்டல் ஏரியா இஸ் 36. அப்போ நீங்க அதை போட்டுக்கலாம். அப்போ டோட்டல் ஏரியா வந்து 25ன்னு வச்சுக்கோமே, யூ ஜஸ்ட் புட்ல 25/25. டோட்டல் ஏரியா வந்து 15 வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் புட் 50/50. ஓகே, மைனஸ் வெயிட் மைனஸ் மைனஸ் அன்ஷேடட். அன்ஷேடட் வந்து எவ்வளோ? ஏ வந்து 12, பியும் 12. 12 out of 36 minus another 12 out of 36. இது வந்து A ஓட ஏரியா, இது வந்து B ஓட ஏரியா. இது வந்து டோட்டல். டோட்டல் வந்து 1 போடலாம், இல்ல 36/36. இந்த கேஸ் 36 நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஏன் நான் வந்து ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல எழுதிருக்கேன்? பிகாஸ் வி வாண்ட் வாட் இஸ் த ஃபிராக்ஷன், அதனால ஃபிராக்ஷன்ல போட்டுருக்கேன். ஓகே, ஸோ மைனஸ் பண்ணினா 36 minus 12 again minus 12. ஸோ ஆன்சர் இஸ் வாட்? என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 12 தானே கிடைக்கும் over 36. When you simplify this, 1/3. you will get 1/3. Is it okay? Yes, sir. Yes. Okay. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்மளோட சிலிபஸ்லயும் இருக்கு. ஓகே, நீங்க 2D ஷேப்ஸ் படிக்கிறப்ப மேக் ஷூர் யூ அப்ளை திஸ் கான்செப்ட். ஷேடட் கேட்டானா யூ மைனஸ் டோட்டல் மைனஸ் அன்ஷேடட். அன்ஷேடட் கேட்டானா டோட்டல் மைனஸ் ஷேடட். ஆப்போசிட்டா நீங்க போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த அன்ஷேடட் வந்து நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன்னா இது நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்றதுனால. ஓகே, சரி. ஓகே, கொஸ்டின் நம்பர் 20. Okay, so who can explain? Sir, question number 19. Wait, 18, 21. Okay, question number. Okay, question number 19 missing. Okay, so நம்ம அடுத்து நான் பார்க்குறேன். அடுத்து நான் போகிறேன் நான் 19. அடுத்த கிளாஸில் நான் இடையில சார் டிஸ்கஸ் பண்ணி போட்டுறேன். மிஸ்ஸிங். ஓகே, 20 செஞ்சிடும் முதல்ல. 20 சொல்லுங்க. ஓகே, who can do question number 20? ஓகே, இந்த question number 20 சார் வந்து ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். I long deleted one. So 21. What is this? 89. Okay, never mind. ஒரு ஸ்லைட் மிஸ்ஸிங். ஓகே, எத்தனை பேர் இந்த கொஸ்டின் செஞ்சீங்க? கொஸ்டின் நம்பர் 20. Anyone? சொன்னா? No, sir, I didn't do this question, sir. I couldn't understand it. ஓகே, வேற யாராச்சும் வந்துதாமா? வேற யாராச்சும் செஞ்சீங்களா? 6K 6C ட்ரை பண்ணீங்களா? அனீஷ் இல்லையா? ஓகே, சரி. இந்த கேள்வி போகிறது முன்னுக்கு I want to teach you what is actually combinations. Combinationsனா என்ன நம்ம பார்ப்போம். ஓகே, ஓகே. ஸோ அன்னைக்கு வந்து நான் ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன், பெர்முட்டேஷன்ஸ். ஓகே, இது வந்து காம்பினேஷன்ஸ். என்ன காம்பினேஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சூஸ் பண்ணுறது. ஓகே, காம்பினேஷன் வந்து ஆக்சுவலி சூஸ் பண்ணுறது. ஓகே, எப்படி சூஸ் பண்ணுறதுன்னா, லிசையா
உங்களுக்கு வந்து 5 ஆப்ஷன் இருக்கு. 5 ஆப்ஷன் இருக்கு. அந்த 5 ஆப்ஷன்ல வந்து நீங்க 2 5 டைப்ஸ்லாம் 5 டைப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஓகே, 5 டைப்ஸ் 5 விதமா இருக்கு. ஓகே, ஸோ அந்த 5ல நீங்க வந்து 2 சூஸ் பண்ண போறீங்க. யூ கோயிங் டு சூஸ் 2. ஸோ பட் ஹவு மெனி வேஸ், எத்தனை வழியில how many waysல நம்ம we can choose two options out of 5. 5 ஆப்ஷன்ஸ்ல நம்ம 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் 2 இது மட்டும் சூஸ் பண்ண போறோம். பட் how many ways? ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா this is actually under combinations. ஓகே, 5 பர்ஸ் இருக்கு. 5 பர்ஸ் இருக்கு. அந்த 5 பர்ஸ்ல நீங்க இப்ப 2 பர்ஸ் மட்டும் தான் சூஸ் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ காட் ஹவு மெனி வேஸ் எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புது ஃபார்முலா இன்ட்ரோடியூஸ் பண்றேன் நான். ஓகே, ஸோ திஸ் ஆக்சுவலி பிகாஸ் NCR. ஓகே, இப்படி இருக்கும். இந்த காம்பினேஷனோட ஃபார்முலா வந்து இப்படி இருக்கும். NCR. சி வந்து காம்பினேஷன்ல. ஓகே, இது வந்து டோட்டல் ஆப்ஷன். இது வந்து நம்ம செலக்ட் பண்ண போறது 2. இந்த கேஸ்க்கு 5ல 2 தான் செலக்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதை எப்படி எழுதுவாங்க? 5C2. ஓகே, பார்த்துக்கோங்க. 5 ஆப்ஷன்ல 2 சூஸ் பண்ண போறேன். அப்போ காட் ஹவு மெனி வேஸ், எத்தனை வகையா நான் 2 சூஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. 2 சூஸ் பண்ணலாம். 2 எத்தனை இதாக சூஸ் பண்ணலாம் அப்படின்னா. ஓகே, ஸோ இட் இஸ் அண்டர் காம்பினேஷன்ல எப்படி எழுதணும்? 5C2. ஓகே, ஸ்டில் ரிமெம்பர் நான் ஃபேக்டோரியல் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கா? ஆமா சார். ஓகே, ஸோ வாட் இஸ் 5 ஃபேக்டோரியல்? Sir, 120. What is 5 factorial? 120. 5 times 4 times 3 times 2 times 1. Yes or no? Yes or no? 120, sir. 120. Okay. சரியா, ஞாபகம் வச்சிருக்கீங்கல்ல? 5 ஃபேக்டோரியல்னா 5 ல ஸ்டார்ட் பண்ணி கீழே டிக்ரீசிங், அது அப்படியே ஒன்று மைனஸ் பண்ணி இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். தட்ஸ் 5 ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி நம்ம செய்வாங்க? 5ல இப்போ நான் 2 எத்தனை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா 5 ஃபேக்டோரியல் ஓவர் 5 minus 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். உங்க பார்க்க அப்படியே காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஏன் என்னென்னமோ இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஸோ ஈஸிலா. ஓகே, எப்படின்னா 5 ஃபேக்டோரியல் யூ நோ ஆல்ரெடி 120. ஓகே, 5 minus 2னா 3. 3 ஃபேக்டோரியல் என்ன வரும் சொல்லுங்க? 3 ஃபேக்டோரியல் 6, sir. 3 ஃபேக்டோரியல் 3 times 2 times 1 6, right? ஓகே, அப்போ இதோட ஆன்சர் வந்து 6 times 2 ஃபேக்டோரியல் 2, sir. 2. Two, sir. Okay, solve this. Okay, solve this, you will get answer. அதை சால்வ் பண்ணீங்கன்னா you will get answer. Okay, 120 divided by 12. 10, sir. 10, sir. The answer is 10. That means got 10 ways. 10 வழியா நான் சூஸ் பண்ணலாம் அந்த பிரைஸ். அந்த ஆப்ஷன்ல வந்து 5 ஆப்ஷன்ல 2 மாத்தி 2 எப்படி சூஸ் பண்ணலாம்? got 10 ways. ஓகே, சரி, இந்த மாதிரி क्वेश्चंस வந்து அண்டர் காம்பினேஷன்ஸ். ஓகே, சோ we do one more practice. ஏன்னா இந்த கேள்வி சொல்லி கொடுக்கிறது முன்னுக்கு இது கொஞ்சம் விளங்கிட்டா அப்ப எனக்கு இது ஈஸியா உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஓகே, நல்லா கவனிங்க. குயிஸ் மேபி இது கூட 3வது கேள்வி இது கூட நான் கேட்பேன். ஒன்னொன்னு குயிஸோட கான்செப்ட் நான் அப்புறம் கொஞ்சம் விளக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஓகே, ஃபைன் 4 out of 2. Find the answer. இதுக்கும் ஓகே 8 ஃபேக்டர் 8 வேணும், ரொம்ப போயிடுச்சு, கூட போயிடுச்சு. 5 ஓகே 2 3 சாரி 3. ஓகே, இதுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிங்க. இது என்ன அர்த்தம்? 5 ஆப்ஷன் கண்டுபிடிங்கம்மா, நீங்க மீட் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. ஓகே, 4 ஆப்ஷன்ல
got how many ways to choose 2? ரெண்டா 5 ஆப்ஷன்ல got how many ways to choose 3? Okay. என்ன ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. Sir, I got 7 for number 1. சொன்னாவா? Yes, sir. Okay, 4 factorial over 4 minus 2 factorial 2 factorial. Yes or no? Yes, sir. 4 factorial, what do you get? I got 24, sir. 24. 4 minus 2, 2 lah. 2 factorial means 2 times 2 factorial means 2. Okay, so 24 over 4. Answer is 6, sir. 6. 6 ways. Okay. இது வேற ஆள் சொல்லுங்கம்மா. இல்லைங்க இப்பதான் யாரோ வந்திருக்க மாதிரி இருக்கு. Okay. Sorry. The second one, 5 factorial over 5 minus 3 factorial 3 factorial. Thirty, sir. 30. This one 30, huh? I got 10, sir. No. 5 factorial எவ்வளவுன்னு கேக்குறேன். Oh, yes, sir. 30. 30, sir. Okay. 5 minus 3 na 2. 2 factorial 2 lah. Okay. 3 factorial of course 6. Okay. So when you cut 1, 30 என்னது சொல்லுங்க. How to simplify this? 5, sir. 5. எவ்வளவு கிடைச்சு உங்களுக்கு? 5 factorial எவ்வளவுமா? 5 means 5 factorial 5 4 3 2 1. 120, sir. 120, sir. 30 சொல்றீங்க. 127. 120, sir. Okay. இப்போ செய்யுங்க. 120, sir. Sir, the answer I got 10, sir. 10 ways. Okay. So இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். 5 factorialனா இது மல்டிப்ளை பண்றது யார் முதல்ல 13 இது. ஓகே. ஓகே, நம்ம நீங்க அப்ப மல்டிப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாம் கிடைக்குதுன்னு. ஓகே, சரி. அப்ப இந்த கேள்விக்கு வந்து we can use இந்த காம்பினேஷனோட கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. பாருங்க எத்தனை டாப்பிங்ஸ் இருக்கு? 1 2 3 4. ஓகே, சரியா? ஈஸியா நீங்க பார்த்தா எப்படி பார்க்கலாம் சொல்றேன். ஓகே, we got 4 toppings. 1 2 3 4 toppings இருக்கு. அப்பனா அந்த ஃபார்முலால n c r இருக்குல, அந்த n வந்து now 4. ஓகே, ஒரு ஆன்சர் ஒரு இது கிடைச்சிருச்சு. ஓகே, சோ அவங்க என்ன டேர்ம்ஸ் கொடுத்திருக்காங்க? only 1 or 2. order with only 1 or 2. ஓகே, சோ அப்ப ஃபர்ஸ்ட் டாப்பிங் பாத்தீங்க சொன்னா choose 1 from 4. ஒன்னு இல்லைன்னா 2 தான் சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா ஒன்னு, அந்த 4ல ஒன்னு சூஸ் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம்? we've got 4 different types. அப்ப ஒன்னு சூஸ் பண்றதுக்கான the ways பாத்தீங்க சொன்னா use the formula NCR. okay, so out of 4 you choose 1. so 4C1 ஓட ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். இது செஞ்சீங்கல்ல, இது பேஸ் பண்ணி இப்போ 4C1 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுல ஒன்னு சூஸ் பண்ணனும். got how many ways?
எவ்வளோமா? 4 factorial is 24, teacher. 4, right? 4, sir. Yes, sir. The answer is 4. 4 ways. Okay. Yes, answer 4. அது இப்படி செய்யலைன்னா கூட இப்படி ஃபார்முலா போட்டு நம்ம செய்யலைன்னா கூட உங்களுக்கு தெரியும் 4 விதமா இருக்கு. அப்போ ஒன்று சூஸ் பண்ணா 4 ways தானே. இது சூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இது சூஸ் பண்ணலாம், இல்லை இது சூஸ் பண்ணலாம், இல்லை இது சூஸ். ஸோ காட் 4 ways. ஃபார்முலா போட்டாலும் 4 தான் கிடைக்கும். இருந்தாலும் இது வந்து காமன் சென்ஸ்ல 4 இருக்கு. ஒரு தட்டு சூஸ் பண்ண சொல்றேன். ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கன்னா யூ காட் 4 ஆப்ஷன்ஸ். 4 வே, யூ காட் 4 ways. ஓகே. இப்போ 2 இங்க நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 2 ஏன்னா ஷார்ட் வந்து 1 or 2. அப்போ 2 டாப்பிங்ஸ் அப்படின்னு அர்த்தம் சூஸ் 2 ஃப்ரம் 4ன்னு அர்த்தம். அப்படி என்ன அர்த்தம்? அவுட் ஆஃப் 4 யூ சூஸ் 2. 4C2. ஓகே, ஃபைனல் ஆன்சர் 4 factorial over 4 minus 2 factorial, 2 factorial. Sir, the answer is 6, sir. 6. The answer is 6. ஓகே. ஸோ இப்போ பாருங்க, 6, sir. ஒரு டாப்பிங்ஸ் சூஸ் பண்றதுக்கு we got 4 ways. ஓகே, மீட் பண்ணுங்க. ஓகே, 2 டாப்பிங்ஸ் சூஸ் பண்றதுக்கான ways வந்து got 6 ways according to the formula. ஓகே, சரி. அப்படின்னா டோட்டலா எத்தனை, how many ways? 10 ways. இந்த 2 ஆப்ஷன் ஒண்ணு இல்லைன்னா மியூட் பண்ணுங்க. அப்பப்போ ஏன் திறக்கிறீங்க தெரியல. நான் கேள்வி கேட்டேன்னா நீங்க திறங்க, கேள்வி கேட்கலன்னா திறக்காதீங்க. அது சாருக்கு வந்து மைக் சத்தமா இருக்குதுங்க. ஓகே, சரி. அப்போ ஒரு டாப்பிங் சூஸ் பண்றதுக்கு 4 ways இருக்கு according to this formula. 2 டாப்பிங்ஸ் சூஸ் பண்றதுக்கு we got 6 ways. So totally we got 10 ways. 10 வழி இருக்கு. ஓகே, இப்போ எத்தனை என்ன சொல்லுவோம்? how many Sizes. how many sizes? 3. 3, sir. 3. 3, sir. அப்ப அதுலயும் இன்னும் 3 சைசஸ் டிஃபரன்ஸா இருக்குது. ஓகே, 10 ways சூஸ் பண்ணலாம். அந்த 3 சைசஸ் so you multiply with 3, so finally you get 30. so got 30 ways to choose. ஓகே, அப்ப இந்த காம்பினேஷனோட கான்செப்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கேள்வி வந்து கொஞ்சம் செய்யலாம். நீங்க ஈஸியா செய்யறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நான் அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம இந்த செட் 2 முடிச்சிட்ட பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி கூட கேள்வி நீங்க இந்த காம்பினேஷன்ஸோட ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்யற மாதிரி ஐ வில் கிவ். அப்ப நீங்க செய்ய உங்களுக்கு பழக்கணும். ஓகே, ஸோ நவ் ஓகே சார் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு இதுக்கு போயிடுறேன். நான் இந்த கேள்வி வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, குயிசஸ் 10 நிமிஷம் தான் கொடுப்பேன். நவ் 4:25. துளசி டீச்சர் சார் டைம் செட் பண்ணிருக்கீங்க. ஓகே சார். டைம் செட், அதாவது 10:35க்கு மேல ஆன்சர் கொடுத்தாங்கன்னா அது எடுக்க மாட்டீங்க, அப்படிதானே? ஆமா சார். அது டைம் நீங்க அங்க பாத்துருவீங்களா? டைம் செக் பண்ணிடுவீங்களா? அந்த கூகுள் ஃபார்ம்ல டைம் வரும் சார், அவங்க போடுற டைம். ஓகே. So give 10 minutes lah. 10 minutes செய்றாங்களா பாப்போம். ஓகே, so got 3 questions. Okay, first question. Find the 7th term in equation or in this sequence. Sorry. In தோரணில find the 7th ல. Okay, சார் கொஞ்சம் மாத்திறேன். 7th வேணாம். 1 2 3 4 5 6 7th ல இருந்து 8. அதாவது 7th term ஆன்சர் கொடுக்கணும். 8 9. 3 ஆன்சர் கொடுக்கணுமா? 7 8 9. அப்ப நீங்க ஆன்சர் ஷீட்ல வந்து 3 ஆன்சர் கொடுங்க. ஓகே, இந்த வாரம் சார் வந்து ஒவ்வொரு क्वेश्चनக்கும் டைம் செட் பண்ணல. அடுத்த வாரம் வந்து நான் டைம் செட் பண்ணிடுவேன். இந்த क्वेश्चनக்கு இவ்வளவு டைம் தான். அடுத்து அது நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடுவேன். ஓகே, சார் இந்த பிள்ளைங்க क्वेश्चन போடாமலே ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க அட்டெண்டன்ஸ். சோ நான் எல்லாமே delete பண்ணிட்டேன். மறுபடியும் அட்டெண்டன்ஸ் அந்த இதுல பேர் போட்டு கிளாஸ் போட்டு ஆன்சர் எழுதி அனுப்ப சொல்லுங்க. சோ 4:35க்கு வந்து அதுக்கப்புறம் நான் எந்த ரெஸ்பாண்ட் எடுக்க மாட்டேன் ஆன்சரோட. ஓகே,
மா நீங்க என்ன பண்ணணும், பேர் போட்டு அட்டெண்டன்ஸ் போட்டு ஆன்சர் போடணும். விளங்கிருச்சாமா? எல்லாத்துக்கும் விளங்கிருச்சா? சார் திரும்பி சொல்லிருங்க சார். போட போறாங்க. ஓகே, இப்போ அட்டெண்டன்ஸ் லிங்க் ஹடிரன் கொடுத்துருக்கால, நீங்களாம் வந்து உங்க பேர் போடுவீங்க, கிளாஸ் போடுவீங்க. கொஸ்டின் 1, கொஸ்டின் 2, கொஸ்டின் 3ன்னு இருக்கு. கொஸ்டின் 3 இல்ல, கொஸ்டின் 1, கொஸ்டின் 2ன்னு இருக்கு. அந்த கொஸ்டின் 1ல உங்க ஆன்சர் அப்படியே எழுதுவீங்க, கொஸ்டின் 2லயும் உங்க ஆன்சர் எழுதிடுவீங்க. எழுதிட்டு சப்மிட் பண்ணுங்க. இதுக்கு முன்ன யாரு சும்மா பேரும் கிளாஸ் மட்டும் சப்மிட் பண்ணீங்களோ அதெல்லாம் நான் இப்ப டிலீட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருமே வந்து இப்பதான் வந்து போட போறீங்க. சரி. ஓகே. 4:35க்கு அப்புறம் நீங்க ஆன்சர் போட்டாக்கா அதை நாங்க எடுக்க மாட்டோம். ஹடிரன் மட்டும் தான் எடுத்துக்கோம். அப்ப சீக்கிரமா ஆன்சரை போடுங்க. கார்டினல் எடுப்பாங்க, ஆன்சர் எடுக்க மாட்டாங்க. சார் குயிஸ் 2 எங்க? வெயிட். கொஸ்டின்ஸ் 2 ஒன்றும் சார் போடல. ஸோ நீங்க இப்ப சப்மிட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. Okay, question number 1. Okay, question number 2. Slango. In the wordல, okay, இந்த word வந்து how many ways are number of different arrangement that can be formed if the arrangement begin with vowel. Vowel start பண்ணா how many ways we can rearrange the letters to form the new word. Okay. Okay, some more 5 minutes. So next class நம்ம பாப்போம் நீங்க steps செய்யற மாதிரி, இல்ல steps click பண்ற மாதிரி. Okay? Okay sir. Okay, 4 minutes. ஹடிரன் லிங்க் எல்லாருக்கும் கிடைச்சிச்சுன்னு யாருக்காச்சும் கிடைக்காம அப்படி யாருக்காச்சும் ஹடிரன் லிங்க் இல்லைனாக்கா எனக்கு இன்னும் கிடைக்கல டீச்சர். யாரு? ஓகே நான் மறுபடியும் தஸ்வின். தஸ்வின் கிடைச்சிருச்சா? இப்ப பாத்துறியா? கிடைச்சிருச்சு டீச்சர். ஓகே. Okay, so 11 பேர் क्वेश्चन ஆன்சர் பண்ணிட்டாங்க சார். Okay, question number 1, question number 2. எத்தனை பேர் டீச்சர்? 13 பேர். சார் நான் நினைக்கிறேன் இப்பயே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு அந்த
4:35 ஸ்டாப் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஆன்சர் இன்னைக்கே சொல்லிடலாமா இல்ல அடுத்த வாரம் சொல்லிடலாமா? இல்ல இன்னைக்கே நீங்க சொல்லிருங்க. ஏன்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம்ல. ஆன்சர் ஷீட் என் கையில வந்துருச்சே. சார் ஓகே. இன்னும் 2 நிமிஷம். 5C கோகுலன் மட்டும் தான் அனுப்பியிருக்காரு. 6C கிரேஸ் ஒரு ஆள் தான். யாருமா யாரும் இன்னும் கேட்டாங்க? Sir, can you show me the number 1 question? Thank you, sir. Teacher, teacher, 5C நான் ஒண்டிதான் teacher. நீ ஒண்டிதான் கோகுலன் மட்டும் தான். teacher. 5K திவ்யா மட்டும் தான் இருக்கு. திவ்யா நீ இருக்கிற அப்ப ஏன் பதில்லாம் சொல்ல மாட்டேங்கிற? திவ்யா லட்சுமி ஓகே. சோ முடிச்சலாமா குயிஸ்? இன்னும் டைம் இருக்கு சார். இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. 2 நிமிஷம் இருக்கா? இனிமே என்ன செய்ய போறேன், அடுத்த வாரத்துல இருந்து என்ன படிச்சு கொடுத்தணும் அந்த வாரம் அது ரிலேட்டட் குயிஸஸ் தான் போடணும். அப்பதான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா நீங்க ஆன்சர் பண்ண முடியும். அஸ்வினியா 5K, அஜய் 5K. ஓகே, டைம் சாப்பா. இன்னும் 1 நிமிஷம் இருக்கு சார். சார் அவ்வளவுதான் சார் முடிஞ்சிருச்சா? ஓகே வெயிட். சார் டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா 19 பேர் தான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க சார். ஓகே. ரிஸ்வானா, இந்த குயிஸோட கான்செப்ட் என்னன்னா நீங்க அட்டெண்டன்ஸ் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த உங்களோட ஸ்கோர் வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே வரோம். அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே வந்து விங்கோ பனித்தியாவோ இல்ல ஏதாவது ஒரு அசம்பிளியோ இல்ல ஏதாவது ஒரு ஈவென்ட்ல வந்து we will give அதுக்காகலாம் ஓகே உங்களுக்கு வந்து சர்டிபிகேட்டோ இல்ல பர்ஸோ ஏதோ ஒண்ணு நம்ம ஸ்கூல் லெவல்ல கொடுப்போம். மேத்தமேட்டிக் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸ்கோர் ஹை ஸ்கோர் மட்டும் ஓகே ஒரு 10 பேர் வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களோட ஒவ்வொரு தடையும் கிளாஸ் குயிசஸ் வந்து நீங்க அக்குமுலேட்டே பண்ணிக்கிட்டே வரும் உங்களோட ஸ்கோர். ஓகே, டைம் முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். டைம் முடிஞ்சிச்சு சார். ஓகே, சரி. இதுக்கப்புறம் அனுப்புனீங்கன்னா டீச்சர் எடுக்க மாட்டாங்க சார். நீங்க அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணி போயிடுவோம். ஓகே, ஸோ ஃபைண்ட் த டேர்ம்ஸ். எத்தனாவது டேர்ம்ஸ்? 7வது, 7th, 8th, 9th. 7வது, 8வது, 9வது எண்கள் என்னவா வரும் அப்படின்னு இந்த எண் தோரணியில இந்த சீக்வன்ஸ்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பார்க்கணும் அது வந்து எப்படி வந்து ஒவ்வொரு நம்பரும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு போகுது அப்படின்ட்டு. ஓகே சார், இதோட பேட்டர்ன் வந்து கண்டுபிடிச்சிட்டா? இது என்ன பேட்டர்ன் யார் கண்டுபிடிச்சிட்டா? ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க? எனிவன் இருக்கா? இல்ல சார் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது ஆக்சுவலி நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ரைம் நம்பரை ஆட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ப்ரைம் நம்பர்ஸ் பகா இன் ப்ரைம் நம்பரை ஆட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ வாட்ஸ் அ ப்ரைம் நம்பர் லிஸ்ட்? 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 and so on. இதான் வந்து prime number list. ஓகே, நம்ம சிலபஸ்லயும் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 2 plus 2 you get 4. யா முடிஞ்சு. அப்புறம் 4 plus 3 plus பண்ணா 7. ஓகே, அடுத்து வந்து 7 plus 5. ஏன்னா இந்த prime number தான் ஆட் பண்ணிட்டே வந்திருக்கேன் இந்த சீக்வென்ஸ் இந்த பேட்டர்ன். ஓகே, you got 12 plus 7. ஓகே, அடுத்து 7 பிளஸ் பண்ணோட 19 பிளஸ் 11 இந்த பகாயன் பண்ணோட 30. அப்படின்னா அடுத்து வந்து நான் எதை பிளஸ் பண்ணணும்? ஐ மஸ்ட் பிளஸ் வித் 13 பிளஸ் பண்ணா 43.
43 ஓட அடுத்து 17. 17 பிளஸ் பண்ணீங்கன்னா வருது 60. 60 ஓட 90 79 sir. 79. Yeah. So the answer is for the first question 43, 60, 79. Okay, Tulasi teacher? ஓகே சார். ஓகே. அப்ப நீங்க என்ன சொல்லுவோம், நம்ம சென்சிட்டிவா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும். என்னவா எட் பண்ணிட்டே போயிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே சரி. அடுத்து இது வந்து நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். நான் வந்து ஃபேக்டோரியலோட கான்செப்ட் நீங்க யூஸ் பண்ணணும். ஃபேக்டோரியல். ஓகே. ஸோ நீங்க இப்போ வந்து இங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, ஓவல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஓவல் வந்து என்னது, நம்ம இ ஏ ஓ இது மூணு ஓவல். அப்ப அப்படி ஈல ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு சொன்னா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஈல விட்டுறணும். ஏன்னா பிகின் வித் ஓவல்னா ஈக்கு கொடுத்துட்டீங்கன்னா பேலன்ஸ் வந்து how many letters 1 7 2 sir. 7 3 letters, 4 sir. 5 6. ஓகே. அப்ப அந்த 7 sir. இல்லங்கம்மா. ஓகே. மத்த 7 places வந்து மத்த லெட்டர்ஸ்க்கு 4 5 5 6 7. 1 2 3 4 5 6. ஓகே. இ வந்து முதல்ல கொடுத்தாச்சு, ஏன்னா ஓவல் ஸ்டார்ட் பண்ணணும். அப்பனா எத்தனை ஃபேக்டோரியல் இது வந்து 7 factorial sir. 7 ஃபேக்டோரியல். ஓகே. ரெண்டாவது லெட்டர் வந்து ஏக்கு கொடுத்தாச்சு. அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் இது வந்து ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 1னா இது வந்து ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2ல ஏ முதல்ல கொடுத்தாச்சு, ஏன்னா அது ஏவும் ஓவல் தானே. அப்ப பேலன்ஸ் இருக்கிற 7 லெட்டர்ஸ் வந்து பின்னாடி எப்படி வேணாலும் நம்ம மாத்தி நீங்க போட்டுக்கலாம். ஆல்சோ 7 ஃபேக்டோரியல். ஆப்ஷன் 3 நம்ம பார்த்தோம் சொன்னா நமக்கு ஓ இருக்கணும். ஓ முதல்ல கொடுத்துட்டீங்கன்னா ஓவலா கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா பேலன்ஸ் அந்த 7 லெட்டர்ஸ் வந்து எப்படி வேணாலும் நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்சோ 7 ஃபேக்டோரியல். So what how many ways? 7 factorial times 3. Okay, 7 factorial எவ்வளவு? 7 factorial is 7 times 5 times 4 times 3 times 2 times 1. எவ்வளவுமா? 40 sir. 5040. 5040, sir. So this one 7 factorial. 5040, sir. Okay. 5040. Okay. 5040 sir. 5040, sir. Okay, மீட் பண்ணுங்க. Okay. So இத மல்டிப்ளை பண்ண எவ்வளவு கிடைக்குது? டோட்டலா 5040 you multiply with 3 na 5040 times with 3 0 12 1 1 15. Is it 15,120? Yes sir. Yes. Okay, Joseph teacher ரெண்டு வேட. Yes sir. முதல் வேட வந்து 43 60 79. Second answer is 15,120 ways. 120 ways la. இந்த போட்டாலே ஓகே 15,120. ஓகேயா? ஓகே சார். ஓகே, ரிசல்ட் எப்ப அனுப்புவீங்க? நான் இப்ப பாத்துக்கிட்டே இருக்கேன் சார். இதுல எத்தனை பேர் கண்டுபிடிச்சிட்டேன், ரெண்டாவது இது இப்ப செய்ய போறேன் சார். ஓகே. சோ அப்ப குரூப்ல போட்டுருங்க. ஓகே. சரியா? ஓகேமா? சோ அப்ப யார் எவ்வளவு பாயிண்ட்ஸ்னு போட்டுருவா சார்? போட்டுருங்க. ஓகே. அப்ப யாரெல்லாம் இந்த குவிஸ்ல உட்கார்ந்தீங்களோ உங்களுக்கு தெரியும் ரிசல்ட் எப்படின்னு. இதே மாதிரி அடுத்த வாரம் மேபி 3 questions 4 questions குவிஸ் கொடுத்தாதான் எனக்கு தெரியும் நீங்க எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. அந்த கிளாஸ் சம்பந்தமா தான் கொடுப்பேன். என்ன கிளாஸ் படிச்சு கொடுத்தனோ அது ரிலேட்டட் क्वेश्चंस. ஓகே சரி பாப்போம். see you all in next class. Bye. Sir. Salam sir. Bye, sir. Bye, sir. Thank you, sir. Bye, sir. Bye, sir. Bye, sir. Bye. Bye. Bye, sir. Bye, sir. Bye, sir. Bye, sir. Bye. Bye, sir. Bye. Bye. Okay. Bye sir. Thank you so much. Bye. Bye sir. Thank you sir. Thank you, sir. Thank you, sir.